ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், HF டிசைனர். இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து ஒரு 32 இன்ச்சு மார்பு சுற்றளவு, 28 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு வச்சு நம்ம சாதா ப்ளவுஸ் எப்படி கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நம்ம இது வந்து அளவெடுத்த ஸ்டிச்சிங் தான், அளவெடுத்த ப்ளவுஸ் தான். ப்ளவுஸ் வந்து அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுக்கல. பாருங்கள், சாதா ப்ளவுஸு நீட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இவங்க கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 80 பாயிண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து லைன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. துணி வந்து நேராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நேராக இருக்குது அப்படின்னா கரெக்டாக நேராக கட் பண்ணிக்கோங்க. துணி வந்து அவங்க கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால கிளாத் வந்து ஜாயின் போட்டு தான் கீழே அடிக்கிற மாதிரி செட் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு கீழே பீஸ் கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம். ப்ளவுஸோட ஹைட் வந்து 13 இன்ச்சு தான். ப்ளவுஸோட பின்னாடி நெக் இறக்கம் வந்து 8 இன்ச்சு. நெக்கோட ப்ராடு வந்து இவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப கழண்டு வருது அப்படிங்கிறத அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம கடையில். இது வந்து சாம்பிள் ப்ளவுஸ் தான். இது ஸ்டிச் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா அவங்க ப்ளவுஸ் கொடுப்பாங்க. ஷோல்டர் வந்து அகலமாக இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம. அப்போ 2.5 இன்ச் வந்து நான் ஷோல்டர் கட் பண்ணுறேன். தையலுக்கு ஷோல்டர் அகலம் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கு. மார்பு சுற்றளவு வந்து 32 இன்ச்சில் வந்து நான் சாதா ப்ளவுஸுங்கிறதுனால 3 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணுறேன். 32ல் 3 இன்ச் சேர்த்துனா 35 4 டிவைட் பண்ணோம் அப்படிங்கும்போது 8.75 அளவு. இடுப்பு சுற்றளவு வந்து 28, 4 சேர்த்துனா 32, 32 4 டிவைட் பண்ணால் 8 இன்ச்சு. ஆம்கோல் இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஷேப்பு ஆம்கோலோட அகலம் வந்து 14.5. அப்போ 7.25 வரணும். 7.25 இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 7.25 கரெக்டாக இருக்குது. நெக் வந்து ரொம்ப ப்ராடாக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் லைட்டாக குறுக்கி எடுத்துக்கிறேன். ஷேப் வந்து நல்லா ப்ராடாக ஷேப் வேண்டாம், கீழே விரிஞ்சு வேண்டாம், ரொம்ப யூப் ஷேப்பில் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கஸ்டமரும் தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு சொல்லி தான் கொண்டு கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட. கை எடுத்துக்கலாம். இது வந்து பீஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கைக்கும் கரெக்டாக செக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டு பீஸ் எடுத்துக்கலாம். கையிறக்கம் வந்து அதுவும் 10 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க. கையில் வந்து நம்ம துணி பத்தலை அப்படின்னா ஜாயிண்ட் போட்டு பண்ண முடியாது. கையோட உயரம் வந்து 10 இன்ச்சு. நடுக்கை இறக்கத்துக்கு வந்து 3 இன்ச்சு. நடுக்கை அகலம் வந்து 11.5, 1 இன்ச் சேர்த்துனா 12.5, 12.5னா 6.25. கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். பாருங்க, கரெக்டாக இருக்குது. நம்ம 2 இன்ச்சுக்கு தான் தையலுக்கு அளவு வைப்போம்.
கையோட அகலம் வந்து 9.25, 9.5 அப்படின்னாலும் 4.25, 5.25, 6.25. அவ்வளோதான். கையை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட்டை எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது பத்தலை அப்படின்னா நம்ம கைக்கு ஜாயின் போட்டு இந்த இடத்துல எல்லாம் ஜாயிண்ட் வந்தால் ஜாயின் போட முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியாது. அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கை எடுத்துட்டேன். கையில் நம்ம ஒரு கீழே கூட ஒரு பீஸ் கொடுத்து அடிச்சுக்கலாம், பிரச்சனை இருக்காது. கைப்புள்ளி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு நாச்சு. இப்போ கையோட ஃப்ரண்ட்டோட சைடு எடுத்துக்கலாம். கட்டிறக்கம் வந்து 12 இன்ச்சு. தையலுக்கு இது நேர் கட்டிங் தான். பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பத்தாம வருது. நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது வந்து கைக்கு வந்து பத்தலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பீஸ் கொடுத்து அடிக்கும்போது சிரமமாயிடும். நம்ம இது வந்து பட்டிக்கு பத்தலைனாலும் பட்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு பீஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நம்ம கீழே பீஸ் கொடுத்து அடிக்கிற மாதிரி, கைக்கு பீஸ் கொடுத்து அடிக்கிற மாதிரி செட் பண்ணங்காட்டி தான் நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் பீஸும் ஜாயிண்ட் எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டோம். கீழே பீஸ் கொடுத்து நம்ம திருப்பிக்கிட்டோம் அப்படிங்கும்போது உள்ளே தான் நம்மளுக்கு போகும், அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ 80 பாயிண்ட் கிளாத்லேயுமே வந்து நம்ம எப்படி கட்டிங் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னா கரெக்டாக பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு கைக்குள்ளே எடுத்தாச்சு. கீழே இருந்து 2 இன்ச்சு ஷேப்புக்கு, டாட்டுக்கு வந்து 3.25 இன்ச்சு டாட்டுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். முன்கழுத்து இறக்கம் வந்து 6 இன்ச்சு, தையலுக்கு விட்டுட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஷேப்புக்கு 2.25 எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். என்னோட கட்டிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஃபிட்டிங்கும் நல்லா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அங்கங்கே நாச் எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்து கரெக்டாக அந்த நாச் இடத்துல நாச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 2.25 இன்ச்சுக்கு டாட்டு. இங்கே எவ்வளோ ஷேப்புக்கு கேப் விடுறோமோ 3 டாட்டும் அதே அளவுக்கு கேப் விட்டு டாட் போட்டுக்கோங்க. பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு எந்த அளவு துணி பத்தோன்னு தெரியல.
2.5 இன்ச் இருக்குது, 3 இன்ச், 1 இன்ச் சேர்த்து 3 இன்ச்சு, 2 இன்ச்சு, 3 இன்ச்சு, 3, 9.25, 9 இன்ச்சு, அவ்வளோதான். என்னோடதுலேருந்து பேக்கில் தான் டாட் வர மாதிரி நான் செட் பண்ணுவேன் பாருங்கள். அவ்வளோதான். 70 பாயிண்ட் 80 பாயிண்ட் கிளாத்தில் நம்ம கையும் வந்து 10 இன்ச் இறக்கம் வச்சு கட் பண்ணியிருக்கிறோம். கைக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ துணி போகும் பாருங்கள். கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு துணிக்கு வந்து கைக்கே போயிடுது. மீதி 50 பாயிண்டில் தான் நம்ம ப்ளவுஸ் பீஸ் ஃப்ரண்ட்டு பேக்குமே எடுத்துருக்குறோம். இது வந்து 10 நிமிஷத்தில் அந்த கட்டிங் நம்ம போட்டிருக்கிறோம். சாதா ப்ளவுஸ் கட்டிங் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கட்டிங்கில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்குறோம். வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கேட்கலாம். எங்ககிட்ட ப்ளவுஸ் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம், கொரியர் பண்ணி விடுவோம். நீங்கள் கொரியர் அனுப்பினீங்கன்னா நாங்களும் ஸ்டிச் பண்ணி கொரியர் அனுப்பி விட்ருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.